நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமாய் வாழ நமக்கு அழைப்பு தருகிறது. இறைவனின் இரக்கத்தை பெற்று கடவுளுடைய இரக்கத்தினால் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையோடு வாழ அழைப்பு தருகிறது. கடவுளுடைய கருணையினால் நாம் ஒவ்வொருவரும் புனிதமடைந்து ஆண்டவரை ஆராதித்து துதிக்க நமக்கு அழைப்பு தருகிறது இந்த தெய்வீக ஆராதனை. இறை வார்த்தை சொல்லுகிறபடி, மனிதா, நீ பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடு என்கிறது. நீ பாவம் செய்தால் பாவத்திற்கு என்றும் அடிமையாக இருக்கிறாய் என்று சொல்லுகிறது. திருப்பாடல் 32, எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ, எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் என்கிறது. என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் எல்லாம் கடன்று போயின என்கிறது இறை வார்த்தை. ஆம் ஆண்டவரே, என் பாவத்தை நான் உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை. என் ஆண்டவரிடம் என் குற்றங்களை நான் ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். நீரும் என் நெறிக்கேட்டை போக்கி என் பாவத்தை போக்கினீர், என் பாவத்தை கழுவினீர், என் மீது இரக்கமும் கனிவும் கொண்டீர். என் குற்றங்கள் பாவங்களிலிருந்து, குற்ற உணர்ச்சிகளிலிருந்து விடுதலை தந்தீர். ஆம் ஆண்டவரே, அந்த விடுதலைக்காக, அந்த பாவ மன்னிப்பிற்காக, அந்த பரிசுத்த வாழ்விற்காக இந்த தெய்வீக ஆராதனையை இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்கள் பதில், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே என் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியே துணையாளரே உம்மை ஆராதிக்கின்றோம். அப்பா தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். அன்பு தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். பரலோக தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். கடவுளின் மகனாகி இயேசு கிறிஸ்துவே உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, தாவீதின் மகனே உம்மை ஆராதிக்கின்றோம். உன்னத கடவுளின் மகனே, உம்மை ஆராதிக்கின்றோம். இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவராகிய மெஸ்ஸியாவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கடவுளின் நாட்டுக்குட்டியே, உம்மை ஆராதிக்கின்றோம். இஸ்ரவேல் மக்களின் அரசரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இருக்கின்றவர்
படைத்தவர் நானே என்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மகிமையின் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். என்னை படைத்த தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனே, உம்மை ஆராதிக்கின்றோம். உயிருள்ள தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். பரிசுத்தமுள்ள தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். உன்னத தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். விண்ணகத் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஒளியின் தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இரக்கம் நிறைந்த தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சிமிகு தந்தையே, உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அமைதியை அருளும் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம். கற்புலனாகாத கடவுளின் சாயலானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். படைப்பனைத்திலும் தலைப்பேரானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் ஆனவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். இறந்து உயிர்த்தெழுவோரில் தலைப்பேறு ஆனவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வாழ்வு அளிப்பவரான கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம். வரப்போகும் சினத்திலிருந்து எங்களை மீட்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கைக்குரியவரான ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வலுவூட்டுகிறவரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அனைத்திற்கும் வாழ்வளிக்கும் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றோம். அரசருக்கெல்லாம் அரசரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சாவை அறியாதவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அணுக முடியாத ஒளியில் வாழ்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வானதூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பேராக பெற்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். சோதிக்கப்படுவோருக்கு உதவி செய்ய வல்லவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். பூவுலக அடித்தளமிட்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுளால் பெயர் சூட்டப்பட்டவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். தூயவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். கபடற்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். மாசற்றவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை முழுமனதோடு 50 தோத்திர பலிகளை சொல்லி ஆராதனை செய்திருக்கிறோம். ஆம் சகோதரனே, சகோதரியே, அவர் நம் பாவங்களை கழுவ, அவர் நம்மை தூய்மையாக்க, நம்மை பரிசுத்தமாக்கி, அவருக்கு நம்மை சொந்தமாக்கிக் கொள்ள மாறவே ஆசைப்படுகிறேன். என் இயேசு தெய்வமே, என்னை மாற்றிவிடும் என்று சொல்லி பக்தியோடு பாடி ஆராதனை செய்வோம். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் அருமை நேசரே. நம் சிந்தைகள் மாற, செயல்கள் மாற, சொல் மாற, பேச்சுகள் மாற ஆண்டவரிடத்திலே முழுமையாய் நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போம். என் சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், செயல்கள் மாறணும், பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நம் நடை மாற வேண்டும், நம் உடை மாற வேண்டும், நம் உள்ளம் மாற வேண்டும். சகோதர சகோதரிகள், இந்த தவக்காலம் அதற்கான ஒரு சரியான காலம். எனவே நம் நடை உடைகளை மாற்றி கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு வாழ ஆண்டவரே என்னை மாற்றி அருளும் என்று பாடி செபிப்போம்.
என் நடை மாறணும், உடை மாறணும், உள்ள மாறணும் ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் நடை மாறணும், உடை மாறணும், உள்ள மாறணும் ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள் மாற வேண்டும். நாம் மேற்கொள்ளுகிற நோன்பு தவ முயற்சிகள் மாற வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய மேன்மைக்காக அவர் விரும்புகின்ற நோன்பு, அவர் விரும்புகின்ற ஜெபம், அவர் விரும்புகின்ற ஒருத்தல் முயற்சிகளை நாம் செய்யும் போதுதான் அதற்கான பேறு பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஆண்டவரே, நான் மாற ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் என்று சொல்லி உருக்கத்தோடு ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். என் ஜெபம் மாறணும், துதி மாறணும், சுயம் சாகணும் ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் ஜெபம் மாறணும், துதி மாறணும், சுயம் சாகணும் ஐயா உந்தன் மேன்மைக்கே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. திருப்பாடல் 51. மனம் மாறிய மனம் திருந்திய தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி பாடிய திருப்பாடலாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடலை தியானித்தவர்களாக, கடவுளே உமது பேரன்பிற்கு ஏற்ப எனக்கு இரங்கும், உமது அளவற்ற இரக்கத்திற்கு ஏற்ப என் குற்றங்களை துடைத்தருளும், என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும், என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன், என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன், உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தி உள்ளீர், உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடே என் வாழ்வை தொடங்கினேன், பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினார். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய் ஞானத்தால் என் மனதை நிரப்பும், ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன், என்னை கழுவியருளும், உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொளியும் கலிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும், என் பாவக்கரைகளையெல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும், உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும், தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கியருளும். அப்பொழுது குற்றம் செய்தோருக்கும் வழிகளை கற்பிப்பேன், பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழியினின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில்
பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளம் காளைகள் உமது பீடத்தில் பலி செலுத்தப்படும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பாடல் ஆண்டவர் முன்னிலையில் நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக, தூய உள்ளம் படைத்தவர்களாக, புனிதமானவர்களாக வாழ நமக்கு அழைப்பை தருகிறது. கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் என்று சொல்லி ஜெபிக்கிற இந்த திருப்பாடலை தியானித்திருக்கும் நாம் இயேசுவின் அன்பை உணர்ந்தவர்களாக, அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், எல்லை என எல்லாவற்றின் அனுபவிக்கக்கூடியவர்களாக மாற இதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ என்கிற பாடலில் ஆண்டவரை ஆராதனை செய்வோம். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கை சிலுவையிலே அவர், மறந்திடாதிருக்கை சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ மனித பண்பிறந்தா இயேசுவின் அன்பை. பாவத்தை நினைவு கூறுவோம். நம் ஒவ்வொருவருடைய பாவத்தை நினைவு கூர்ந்து மனக்கண் முன்பாக கொண்டு வருவோம். பொய் பேசியது, ஏமாற்றியது, தவறான வார்த்தைகளை பேசியது, பெரியோரை மதிக்காத தருணம், பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டது, பிறர் உடைமைகளுக்கு ஆசைப்பட்டது, காம இச்சைகளை தூண்டியது. ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். ஆண்டவரே, சோம்பேறியாய் வாழ்ந்த தருணங்கள், கடமைகளை வீணடித்த தருணங்கள், ஒருவர் மற்றவருக்கு மதிப்பு கொடுக்காமல் கீழ்ப்படியாமல் வாழ்ந்த தருணங்கள், தெரிந்தே செய்த எல்லா பாவங்களுக்காக இப்பொழுது நாங்கள் மனம் வருந்துகிறோம். ஆண்டவரே, இந்த பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் என்று சொல்லி நாம் செய்த எல்லா பாவங்களையும் நம் மனக்கண் முன்பாக கொண்டு வந்து ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுப்போம். அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காண அன்பு, அளவில்லா அன்பு, அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காண அன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கலங்கமில்லா அன்பு, கருணை சேரன்பு, கல்வாரி மலை எங்கும் கதறிடும் அன்பு, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ,
மறந்திடுவாயோ மனித பண்பிறந்தார் இயேசுவின் அன்பை. செய்த எல்லா பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே, உன் முன்னிலையில் நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேன். ஆண்டவரே, உன் முன்னிலையில் இந்த குற்றத்தை புரிந்திருக்கிறேன். ஆண்டவரே, உன் திருமுன்னிலையிலே தெரிந்தே இத்தகைய பாவ குழியில் நான் விழுந்திருக்கிறேன். அப்பா, மனம் வருந்தி உம்மிடத்தில் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, அந்த ஊதாரி மகனைப் போல மனம் வருந்தி வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னை மன்னித்து ஏற்றருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். அலை கடலை விட பரந்த பேரன்பு அன்னை மாறன்பெல்லாம் தீரையிடும் அன்பு. அலை கடலை விட பரந்த பேரன்பு அன்னை மாறன்பெல்லாம் தீரையிடும் அன்பு. மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு. மலை போல் எழுந்தென்னை வளைத்திடும் அன்பு. சிலையென பிரமையில் நிறுத்திடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிறந்தார் இயேசுவின் அன்பை. ஆண்டவரே, நான் செய்த இந்த பாவங்களை இனிமேல் நான் உறுதியாக செய்ய மாட்டேன். அப்பா, அந்த பாவத்தின் பக்கமாக நான் செல்ல மாட்டேன். அந்த தவறுகளில் மீண்டும் விழுந்து விட மாட்டேன். ஆம் ஆண்டவரே, அந்த சாத்தானின் சோதனைகளுக்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி இந்த தேவ நற்கருணையில் உயிருள்ள பிரசன்னத்தில் நான் உறுதி எடுக்கிறேன். அப்பா, உறுதி மேற்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, ஆம், என் பாவத்தின் வலிகள், என் பாவத்தின் வேதனைகள், என் பாவத்தின் துன்பங்கள் என்னை கொடுமைப்படுத்துகிறது, என்னை சித்திரவதை செய்கிறது, என்னை மனநோகம் செய்கிறது, என்னை நிம்மதி இழக்கச் செய்கிறது, என் அமைதியை சீர்குலைக்கிறது, என்னை உறங்க விடாமல் செய்து விடுகிறது. எனவே ஆண்டவரே, இப்பேற்பட்ட பாவங்களை இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி உறுதி மேற்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் முன்பாக சத்தியம் செய்வோம், உறுதி செய்வோம், உறுதி ஏற்போம். எனக்காக மனுகுரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு. எனக்காக மனுகுரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு. எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு. எனக்காக உயிரை தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிறந்தார் இயேசுவின் அன்பை. அன்பு சகோதர சகோதரிகளே, பாவத்தை நினைவு கொண்டிருக்கிறோம், பாவத்திற்காக மனம் வருந்தி இருக்கிறோம். இனிமேல் இப்பேற்பட்ட பாவங்களை செய்வதில்லை என்று உறுதியேற்றிருக்கிறோம். இந்த தருணத்திலும் கூட நல்ல ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்ய குருவானவரை அணுகிச் செல்வோம். எந்த குருவானவராக இருந்தாலும் நம் பாவங்களை முழுமையாக அவரிடத்திலே அறிக்கையிடுவோம். பாவ மன்னிப்பு பெறுவதற்காக செய்த எல்லா தவறுகளை ஒப்புக்கொள்வோம். ஆண்டவர் முன்பாக நான் இருக்கிறேன், இயேசுவே, நான் செய்த எல்லா குற்றங்களையும் உம்மிடத்திலே சொல்லி
மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று சொல்லி குருவானவரிடத்தில் நம் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த பாவங்களுக்கான மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். அப்பொழுதுதான் குருவானவர் நமக்கு பரிகாரத்தை தருவார். மகனே, நீ பாவம் செய்து விட்டாய், ஆண்டவருக்கு எதிராக சென்றிருக்கிறாய், உன் வாழ்க்கையை நீ தொலைத்துவிட்டு சீர்குலைத்து நடந்திருக்கிறாய். எனவே உன் பாவங்கள் கழுவப்பட, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட, நீ தூய்மையாக, நீ பரிசுத்தமாக, நீ புனிதமாக இதோ இந்த பரிகாரத்தை செய் என்று சொல்லி குருவானவர் கொடுக்கின்ற அந்த பரிகாரத்தை ஏற்று செய்ய இதோ இந்த நேரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிப்போம். கரை கடங்கா அன்பு கதிதரும் அன்பு கைதி போலீசுவே சிறையிடும் அன்பு கரை கடங்கா அன்பு கதி தரும் அன்பு கைதி போலீசுவை சிறையிடும் அன்பு விலையில்லா பலியாக விளங்கிடும் அன்பு விலையில்லா பலியாக விளங்கிடும் அன்பு விவரிக்க விவரிக்க விருந்திடும் அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தா இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் இல்லாதோ இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தார் இயேசுவின் அன்பை. இயேசுவின் திரு இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசீர்வதியும். எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும் செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்கச் செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கின்றவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமேன். இயேசுவின் திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, எங்கள் சிநேகமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்பியர் கீதம் பாடி ஜெபிப்போம். மாண்புயரில் வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித நிதலை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு
மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுளம் இரத்தத்தில் பங்கு பெறும் நாங்கள் உம்முடைய திருவுளப்படி வாழ செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுள். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, பாசத்திற்குரிய அருள் தேடல் டிவி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். நாம் தவக்காலத்தில் நுழைந்திருக்கிறோம். இது மிக மிக முக்கியமான ஒரு காலம். ஆன்மீகத்தில் நம்மை இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டிய காலம், ஆன்ம தயாரிப்பு செய்து கொள்ளுகிற காலம். எனவே அருள் தேடல் யூடியூப் சேனலில் உங்களுடைய ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக தொடர எங்களால் முடிந்த அளவிற்கு உங்களை ஆன்மீக பாதையில் வழிநடத்தக்கூடிய சில காட்சிகளை, ஆராதனைகளை, தெய்வீக திருப்பலிகளை, சிலுவை பாதைகளை வழிநடத்துகிறோம். எனவே நீங்கள் முழுமையாக இதில் பங்கெடுக்க உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையோடும் அன்போடும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறப்பான பதிவு எதற்காக என்றால், நோய்வாய்ப்பட்டவர்கள், முதியவர்கள், திருப்பலிக்கு செல்ல முடியாதவர்கள், வெளிநாட்டில் இருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இதோ இன்று நிறைவேற்றப்படுகிற இந்த திருப்பலி, ஆராதனைகள், சிலுவை பாதைகள் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இதோ இந்த நேரத்திலும் இந்த அருள் தேடல் டிவி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருப்பவர்களே, ஆராதனையில் இணைந்து ஜெபிப்பவர்களே, இந்த தவக்காலத்தில் நீங்கள் செய்கின்ற இன்னொரு கூடுதலான நன்மையான காரியம் என்னவென்றால், ஆலயத்திற்கு வர முடியாதவர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்து கொடுப்பதுதான், ஷேர் செய்வதுதான். அதன் வழியாக வீட்டில் இருந்தவாறே ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கும், தியானிப்பதற்கும், ஆராதனையில் பங்கு பெறுவதற்கும் இது பயனுள்ளதாக அமையும் என்கிற நம்பிக்கையில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. God bless you.
இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, எம்மை கனிவுள்ள நெஞ்சுடனே வாழவிடு. எம்மையை நாங்கள் மறக்கவிடு, எம்மையை நாங்கள் மறக்கவிடு. கொஞ்சம் ஏனையோ துன்பம் நினைக்கவிடு. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. இறைவா இதோ வருகின்றோம் உம் திருவுள்ளம் நிறைவேற்ற. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் செவிசாய்த்து என் மீது இரக்கம் கொண்டார். ஆண்டவர் எனக்கு துணையாளர் ஆனார். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்கின்ற தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில் இருக்கிறோம். நோன்பு என்பது என்ன? அவற்றின் முக்கியத்துவம் எது? எது உண்மையான நோன்பு? நாம் ஒவ்வொருவரும் எப்படி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்தில் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும்? இறைவனுடைய மன்னிப்பில் நாம் எப்படி ஆசீர்வாதமாக வாழ முடியும் என்று சொல்லி அழைப்பை தருகிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. இந்த நாளினுடைய திருவழிபாடு. இந்த வழிபாட்டில் முழுமையாக நாம் பங்கு பெறும் பொருட்டு இயேசுவின் பாடுகளில் பங்கெடுக்கின்ற நாம் அவருடைய மீட்பிலும் பங்கு பெறுகின்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நம் பாவங்களை, குற்றம் குறைகளை, தவறுகளை, பலவீனங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போமா? உருக்கத்தோடு ஆண்டவரின் மன்னிப்பிற்காக மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் தொடங்கி இருக்கும் தவ முயற்சிகளை தொடர்ந்து கடைபிடித்திட கனிவுடன் துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உடல் அளவில் மேற்கொள்ளும் தவ முயற்சிகளை நேர்மையான மனதுடன் நிறைவேற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசாயா உள்ள வாசகம். அதிகாரம் 58, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. இறைவனாகிய ஆண்டவர் கூறுகிறார், பேரொலி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. என் மக்களுக்கு அவர்களின் வன் செயல்களையும் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு அவர்களின் பாவத்தையும் எடுத்துக்கூறு. அவர்கள் நேர்மையானவற்றை செய்யும் மக்களினம் போலும் தங்கள் கடவுளின் கட்டளையை கடைபிடிப்போர் போலும் நாள்தோறும் என்னை தேடுகின்றார்கள். என் நெறிமுறைகள் பற்றிய அறிவை நாடுகின்றார்கள். நேர்மையான நீதி தீர்ப்புகளை என்னிடம் வேண்டுகின்றார்கள். கடவுளை அணுகி வர விழைகின்றார்கள். நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்டது நீர் எங்களை கவனியாதது ஏன் என்கிறார்கள். நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள். உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள். இதோ, வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது. ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையோ நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது? ஒருவன் ஆனாலைப் போல் தன் தலையை தாழ்த்தி சாக்குடையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு? இதையா நீங்கள் நோன்பு என்று ஆண்டவருக்கு உகந்த நாள் என்று அழைக்கின்றீர்கள்? கொடுமையை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு? பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உரையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு? அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேருக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தள்ளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்றுப்போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நன்மையை நாடுங்கள், தீமையை தேடாதீர்கள். அப்பொழுது படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.
ஆயன் தன் மந்தை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 15 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பிருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமாக. இயேசுவே எங்கள் ஆண்டவரே, உம் பாடுகளை தியானிக்கின்ற தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமையான இன்று, இயேசுவே எங்கள் ஒவ்வொருவரையும் உம் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் பாடுகள், உம் துயரங்கள், நீர் அனுபவித்த சித்திரவதைகள், கொடுமைகளை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது எங்கள் மனம் வேதனைப்படுகிறது. உம் பாடுகளை நினைத்து மிகுந்த துயரத்திற்குள்ளாகிறது. நீர் எங்களுக்காக சிந்திய இரத்தத்தையும் அந்த கல்வாரி மலையில் எங்களுக்காக கொடுத்த தியாக பலியையும் நினைக்கும் போது மனம் பதறுகின்றது. ஆனாலும் ஆண்டவரே, இது எல்லாம் எமக்காக, என் பாவங்களுக்காக, என் மீட்பிற்காக, என் நிலை வாழ்விற்காக என்று நான் நினைக்கும் போது என் உள்ளத்தில் நம்பிக்கை துளிர்க்கிறது. இந்த நாளிலும் கூட சிலுவை பாதையில் முழுமையாக பங்கெடுத்து உம் பாடுகளை தியானித்து எங்கள் வாழ்வில் வருகின்ற சோதனைகளை, துன்ப துயரங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை, மனபாரங்களை, சுமைகளை உம் பாடுகளோடு ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நீ சொன்ன அந்த வார்த்தைகளை தியானிக்கின்றோம். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இந்த சிலுவை பாதையிலும் தெய்வீக ஆராதனையிலும் உன்னத ஆசீர்வாதத்தை தருகிற திருப்பலியிலும் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் நீர் ஆறுதலின் இறைவனாய், நம்பிக்கை தருகின்ற இறைவனாய், தேறுதல் தருகின்ற தெய்வமாய் ஆண்டவரே எங்களோடு உடனிருக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நீரே எங்கள் ஆறுதல், நீரே எங்கள் நம்பிக்கை. ஆமென். பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே. எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்
அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறைவார்த்தை சொல்லுகிறது, பேரொளி எழுப்பி கூப்பிடு, நிறுத்திவிடாதே, எக்காலம் முழங்குவது போல் உன் குரலை உயர்த்து. யாரை நோக்கி குரலை உயர்த்த வேண்டும்? யாரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும்? யாரை நோக்கி நாம் செபிக்க வேண்டும் என்றால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நோக்கி செபிக்க வேண்டும். தொடர்ந்து செபிக்க வேண்டும், நிறுத்திவிடாமல் செபிக்க வேண்டும். மனம் தளராமல் மன உறுதியோடு ஆண்டவரிடத்திலே மன்றாட வேண்டும். நிறைய பேருக்கு ஜபத்திலே மனத்தளர்ச்சி உண்டு. சில பேருக்கு ஜபத்தில் நம்பிக்கை கிடையாது. இன்னும் பல பேருக்கு செபித்தால் என்ன நடந்துவிடப் போகிறது என்கிற அசட்டுத்தனம் உண்டு. சகோதர சகோதரிகளே, குரல் எழுப்பி எக்காலம் முழங்குவது போல ஆண்டவரை நோக்கி நீ மன்றாடு என்று சொல்லுகிறது இறைவார்த்தை. ஏன் இந்த குரலை உயர்த்த வேண்டும்? எதற்காக எக்காலம் முழங்குவது போல நாம் ஆண்டவரை நோக்கி முழங்க வேண்டும் என்றால், நம் பாவங்களுக்காக, நம் தவறுகளுக்காக, நம் குற்றம் குறைகளுக்காக, நம் வேதனைகளுக்காக, நாம் படுகிற பாடுகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் கதற வேண்டும். நிறுத்திவிடக்கூடாது. நம் அன்றாட வாழ்க்கையில் வருகின்ற சோதனைகளை குறித்து, துயரங்களை நினைத்து, வேதனைகளை குறித்து ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு கிணற்று அடியில் விளையாடி கொண்டிருந்தோம். சிறுவர்கள் எல்லோரும் சேர்ந்து கோலி, பம்பரம், இப்படிப்பட்ட விளையாட்டுகளை எல்லாம் விளையாடி கொண்டிருப்போம் இல்லையா? அப்படி நானும் பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறேன். அப்பொழுது அந்த கிணறுக்கு சுவர்கள் எதுவும் கிடையாது. அப்படியே சாதாரண தரையில் பெரிய ஒரு கிணறு. அந்த கிணற்றில் ஒரு ஆடு ஒன்று தவறி உள்ளே விழுந்து விடுகிறது. விளையாடி கொண்டிருந்த சிறுவர்களாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். ஆடு ஒன்று தவறி உள்ளே விழுந்த உடனே எல்லோரும் கூக்குரல் எழுப்பி, ஆடு உள்ள விழுந்துடுச்சு, ஆடு கிணத்துல விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கொண்டே ஊருக்குள் சென்று பெரியவர்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு வந்தோம். பிறகு பெரியவர்கள் ஓடி வந்து கிணற்றில் விழுந்திருந்த அந்த ஆட்டை பத்திரமாக மீட்டெடுத்தார்கள். சகோதர சகோதரிகளே, பாவத்தில் விழுந்து கிடக்கிற மனிதனும் கூட ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்புகிறவனாக இருக்க வேண்டும். அந்த கூக்குரல் மன்னிப்பிற்காக, ஆண்டவரின் இரக்கத்திற்காக, ஆண்டவரின் கருணைக்காக. அவர் நம்மீது இரக்கப்பட்டு நம் பாவங்களை, தவறுகளை, குற்றங்களை மன்னிப்பதற்காக நாம் அவரை நோக்கி கதற வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தின் அடிப்படையில் 3 செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலாவது, பாவத்தை உணராத மனநிலை. நம் மத்தியில் பல பேர் இருக்கிறோம். பல நேரங்களில் நாம் செய்கிற தவற்றை நாம் உணர்வது கிடையாது. பாவத்தின் தன்மையை உணர்ந்து நாம் வருத்தப்படுவது கிடையாது. பாவங்களுக்கு மேல் பாவம், தவறுகளுக்கு மேல் தவறு. ஒவ்வொரு நாளும் நாம் அந்த பாவ சேற்றிலேயே விழுந்து கிடக்கிறோமே தவிர பாவத்தின் தன்மையை உணர்வதில்லை. பாவம் செய்வதை குறித்து மனவேதனையோ மன வருத்தமோ படுவதில்லை. இப்படிப்பட்ட மனநிலையில் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் செய்வது பாவம் என்றே அவர்கள் உணர்வது கிடையாது. ஒரு பொய் பேசுவதோ, ஒரு பொருளை திருடுவதோ, தவறான கெட்ட வார்த்தைகளை பேசுவதோ, அடுத்தவருடைய மனதை நோகடிப்பதோ, தவறான உறவில் ஈடுபடுவதோ, சொத்துக்களை ஏமாற்றி பறிப்பதோ தவறு என்று உணராத மனநிலை.
பெரியவர்களை சிறியவர்களை மதிக்காமல் கீழ்ப்படியாமல் நடந்து கொள்ளுகிற நிலை, நேரத்தை வீணடித்தாலும் அதை பொருட்படுத்தாத மனநிலை, ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாட்களில் திருப்பலிக்கு செல்லவில்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாத மனநிலை, இப்படி நிறைய பாவங்களை தொடர்ந்து நாம் செய்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த பாவத்தினுடைய தன்மையை நாம் உணர்வதில்லை. சகோதர சகோதரிகளே, இது மிகுந்த வேதனைக்குரிய செய்தி. பாவத்தின் தன்மையை உணராமல் இருப்பது. இரண்டாவது, நாம் பாவம் செய்கிறோம் என்று நமக்கு தெரியும், ஆனாலும் குரல் எழுப்பாத மனநிலை. அந்த ஆடு கிணற்றில் விழுவதை பார்த்து கொண்டிருந்த நாங்கள் ஒருவேளை ஆடு உள்ளே விழுந்து விட்டது என்று சொல்லி ஊர் மக்களிடத்தில் சொல்லவில்லை என்றால் யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? நாங்கள் ஓடிப்போய் குரல் எழுப்பி ஆடு தவறி உள்ளே விழுந்து விட்டது என்று சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த ஆட்டை பற்றி கவலைப்பட்டிருப்பார்களா? அந்த ஆடு இறந்து போயிருக்கும் அல்லவா? அப்படிதான் பல பேருடைய மனநிலை கூட. பாவத்தை உணர்ந்திருப்பார்கள், தான் செய்வது தவறு என்று தெரியும். பிறருக்கு துரோகம் நினைப்பது, பிறரை கடுமையான வார்த்தைகளால் பேசுவது, கடும் கோபம் கொண்டிருப்பது தவறு, குற்றம், பாவம் என்று நன்றாக தெரியும். ஆனாலும் அதை பொருட்படுத்துவதில்லை, குரல் எழுப்புவது கிடையாது. ஆண்டவரை நோக்கி வராத மனநிலையை அதை குறிக்கிறது. ஆண்டவரை நோக்கி நாம வரமாட்டோம், அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய மன்னிப்பிற்காக வருவது கிடையாது. ஒரு பக்கம் பாவத்தையே உணராத மனநிலை, பாவத்தை உணர்ந்திருந்தும் கடவுளிடத்தில் வராத மனநிலை, இருமாப்பு. நான் வந்தா எனக்கு என்ன நடந்துரும்? பாவ சங்கீர்த்தனை செஞ்சா என் பாவங்கள்லாம் மன்னிச்சிருவாரா கடவுள்? எல்லா பாவங்கள்லாம் கழுவப்படுமா? அப்ப பாவ சங்கீர்த்தனத்துல பெரிய நம்பிக்கை இல்லாமல் இருப்பது, ஒப்புரவு அருட்சாதனத்திற்கே போவது கிடையாது. பாவம் செய்வது தெரிந்தும், பாவத்தில் இருப்பது தெரிந்தும், பாவ குழியில் விருந்திருப்பது தெரிந்தும் அந்த பாவத்தினுடைய தன்மையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பாத தருணங்கள், ஆண்டவரிடத்தில் அவருடைய இரக்கத்திற்காக, மன்னிப்பிற்காக மன்றாடாத தருணங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கும். யோசிச்சு பாருங்க. மூன்றாவது, பாவ மன்னிப்பு பெற்று புதுவாழ்வு வாழ்கின்ற மனநிலை. செய்தது பாவம், தவறு, குற்றம் என்று தெரிந்தவுடனே அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்வது, அந்த பாவத்திலிருந்து கழுவப்படுவது, அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது. பல பேர் பாவம் செய்துவிட்டு குற்ற உணர்ச்சியிலேயே வாழ்ந்து கொண்டிருப்போம், அல்லது அந்த குற்ற உணர்வு கூட இல்லாமலேயே இருப்போம். சிறு பாவம் செய்தாலும் கூட இது ஆண்டவருக்கு விரோதமானது, என் கத்தோலிக்க வாழ்விற்கு அது கேடு விளைவிக்கிறது, என் மன தூய்மைக்கும் என்னுடைய வாழ்வின் தூய்மைக்கும் அது சரியானது அல்ல என்பதை உணர்ந்து உடனடியாக பாவ மன்னிப்பை பெற்று தூய்மைப்படுத்திக் கொள்வது, ஆண்டவருடைய இரக்கத்தில் வாழ்வது, அதன் வழியாக ஒரு ஆசீர்வாதமான புது வாழ்வு நமக்கு கிடைக்கிறது. சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் அழகாக இறை வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. நாங்கள் உண்ணா நோன்பிருந்த பொழுது நீர் எங்களை நோக்காதது ஏன்? நாங்கள் எங்களை தாழ்த்தி கொண்ட போது நீர் எங்களை கவனியாதது ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நோன்பிருந்தாலும் உங்களுடைய ஆதாயத்தையே நீங்கள் நாடுகிறீர்கள், ஒருவர் மற்றவரை ஒடுக்குகிறீர்கள், ஏமாற்றுகிறீர்கள், பித்தலாட்டங்களை செய்கிறீர்கள். பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்துக் கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று சொல்லி நோன்பின் முக்கியத்துவத்தை, எது உண்மையான நோன்பு என்கிற தெளிவை, விளக்கத்தை தருகிறது இன்றைய நாடினுடைய
முதல் வாசகம். சகோதர சகோதரிகளே, நம்மிடத்திலிருந்து பகிர்ந்து கொடுப்பதும் பிறர் மீது இரக்கம் காட்டுவதும் ஒருவர் மற்றவரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அன்பு செய்வதும் தான் உண்மையான நோன்பு என்று தெளிவுபடுத்துகிற இறை வார்த்தைக்கு செவி கொடுப்போம். தூயதோர் உள்ளத்தை இறைவனிடத்திலே உருக்கத்தோடு வேண்டி மன்றாடி செபிப்போம். நல்ல மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவின் சாட்சியாய் வாழ்வோம். ஆமீன். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த உன் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்த உன் பாதையிலே, நின் சித்தம் போல் உன் கரத்தால், நின் சித்தம் போல் உன் கரத்தால் நித்தம் வழி நடத்தும், நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்காலத்தில் நாங்கள் மேற்கொள்ளும் தியாகத்தை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். அது எங்கள் மனங்களை உமக்கு ஏற்றவையாக மாற்றி மிகுந்த ஆர்வத்துடன் நாங்கள் எங்களை கட்டுப்படுத்தி வாழ எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர்
ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகளையும் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிர். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்த நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும். அவர் பாதம் வந்து சேரும்.
அவர் பாதம் வந்து சேரும். ஆண்டவரே, எங்களுக்கு உம் பாதைகளை காட்டும், உம் வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும். செபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நாங்கள் குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் தூய்மை பெற உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தலைவணங்கி இறை ஆசிரை பெற மன்றாடுவோம். இரக்கமுள்ள இறைவா, உமரும் பெரும் செயல்களுக்காக உம் மக்கள் உமக்கு தொடர்ந்து நன்றி செலுத்துவார்களாக. பயணம் செய்யும் அவர்கள் வழக்கமான தவக்கால முயற்சிகளை நினைவு கூர்ந்து உமது முடிவில்லா விண்ணக காட்சியை காண வந்து சேர தகுதி பெறுவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. குற்றங்கள், பாவங்கள், தவறுகளை உணர்ந்து நம் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பி வந்து அவரின் மன்னிப்பு பெற்ற மக்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாயோ. 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, 12 வயதில் ஆலயத்தில் அன்று அறிஞர்கள் புகழ்ந்தவரை, கரங்களை விரித்தே கள்வனை போல் கழு மரத்தினில் கண்டதினார். வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, சிலுவை அடியினிலே சிந்தை நொந்தழுதாய்.